பிராக்டிகல்ஸ் தானடி, எதுக்குடி இப்படி பண்றீங்க? பிராக்டிகல்ஸ்க்குலாம் மனுஷன் படிப்பானா? ச்சை! பிட்டு வச்சு எழுதுற அளவுக்குலாம் தைரியம் இல்லப்பா. ஃபோன்லாம் கொண்டு போய் மாட்டிக்கிச்சுனா அவ்வளோதான். எங்க வீட்ல என்ன கொன்றுவாங்க. நீ பிட்டு வச்சிருக்கியா? ஆமாடி. எங்க வச்சிருக்க? இது பாக்கெட் வச்ச பேண்டி. ஃபர்ஸ்ட் 5 எக்ஸ்பெரிமெண்ட் இங்க இருக்கு. 6, 7, 8 ஷூல வச்சிருக்கேன். 9, 10 பவுச்ல வச்சிருக்கேன். டேய் பவுச்லலாம் வைக்காதடி, மாட்டிப்ப. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதனால நீ மாட்டிப்ப. சரி இந்த ஷூல சரி வச்சிருக்கேன். ஓகே, இந்த கால்ல போட்டுக்கோ. என்னம்மா இங்கேயும் பிங்கி போட்டுட்டு இருக்க? சார் இல்ல சார், எந்த கொஸ்டின் எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்களே ஏதாவது ஒண்ணு எடுத்து குடுத்துருங்க சார். இந்தாம்மா இத வச்சுக்கோ. தேங்க் யூ சார். எய்ம், ப்ரொசீஜர், கோடு, அல்காரிதம், அவுட்புட், ரிசல்ட். எய்ம்ல 2 போட்டு கொஸ்டின் எழுதுனா முடிஞ்சுச்சு. ப்ரொசீஜர்ல கொஸ்டினை 4 பாயிண்டா எழுதுனா முடிஞ்சுச்சு. அல்காரிதம்ல ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராம் தெரியும். நடுவில் என்ன எழுதுறது? இன்டரும் போட்டு எதையா எழுதுவோம். 6வது எக்ஸ்பெரிமெண்ட். தூக்கி போடு தூக்கி போடு. அடிப்பாவி, பிட்டு என்னடி இத்தனை மடிப்பு மடிச்சு வச்சிருக்கீங்க? பிட்டு வந்துருச்சு. இனிமே தான் நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஏய் ஒண்ணுமே தெரியலடி. அதுக்கு டெக்ஸ்ட் புக் சைஸ்ல பேசா எழுத முடியும். என்ன சார் இங்கிட்டு வர மாதிரி இருக்கு? பிட்டு கீபேட்ல ஒளிச்சு வச்சிடலாம். எப்படியோ ஒரு வழியா பிராக்டிகல் முடிஞ்சு. எத்தனை அவுட்புட் வெரிஃபை வாங்க? நானா 2மே வாங்கிட்டேன்டி. பாரா சூப்பர். எப்படிடி? ஆமாடி, அவ தாண்டி சொன்னா. லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவுட்புட் காட்டினா அவங்க வந்து டக்கு டக்குன்னு அவுட்புட் வெரிஃபைன்னு போட்டு போயிருவாங்க. அதனால தான் அந்த ஐடியா அவ தாண்டி கொடுத்தா.